Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிளர்க்குக்கான வேகன்சி தான். 12th பாஸ்லேருந்து எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24க்குள்ளே அப்ளை பண்ணணுங்க. அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் அசிஸ்டன்ட், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் அண்ட் அது இல்லாமல் இன்னும் நிறைய போஸ்ட் இருக்குது. டோட்டல் வேகன்சி பார்த்திங்கன்னா 34 வேகன்சி இருக்குது. லாஸ்ட் டேட் ஏப்ரல் 24க்குள்ளே அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு இவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் டிராஃப்ட்ஸ்மேனில் ஒரு வேகன்சி இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் எலக்ட்ரீஷியனில் 3 வேகன்சி. இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் ஃபிட்டரில் 2 வேகன்சி. இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளில் 2, ஒயர்மேனில் 1. கிளரிக்கல் அசிஸ்டண்ட்டில் 17 வேகன்சி இருக்குது. ஜூனியர் இன்ஜினியரில் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் 5, மெக்கானிக்கலில் 2, எலக்ட்ரிக்கலில் ஒரு வேகன்சி இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அந்தந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் டிராஃப்ட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு வித் ஐடிஐ என்ன ஃபீல்டு ட்ரேடில் முடிச்சிருக்கணும் அப்படின்னா டிராஃப்ட்மேனில் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரீஷியன் அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டான ஐடிஐயில் ட்ரேட் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி தான் ஃபிட்டர், மெக்கானிக், ஒயர்மேன் இது எல்லாத்துக்குமே 12th பாஸ் வித் ஐடிஐ அந்த ரிலவெண்ட் ட்ரேட் சர்டிஃபிகேட்டில் முடிச்சிருக்கணும். கிளரிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பாஸ் இன் எனி டிகிரி, ஏதாவது ஒரு யூஜி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் ஃபுல் டைம் டிகிரியாக இருக்கணும். டிஸ்டன்ஸில் கரஸில் பண்ண டிகிரியாக இருக்கக்கூடாது. ஜூனியர் இன்ஜினியர் சிவில் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ, அதாவது 12th முடிச்சுட்டு அல்லது 10th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் டிப்ளமோ சிவில் அல்லது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கில் முடிச்சவங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம். ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கருக்கு அப்பர் ஏஜ் லிமிட் 30, கிளரிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 30. அதே ஓபிசி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசியாக இருந்தால் 33 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஜூனியர் இன்ஜினியர் சிவில் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ். எஸ்டிக்கு மட்டும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது 35 இயர்ஸ் வரைக்கும். ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கிடையாது. ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ், எந்த ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கிடையாது. ஸோ இதுதான் ஏஜ் லிமிட் இந்த போஸ்ட்டுக்கு. சேலரி பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் கிளரிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டருக்கு மந்த்லி 30,000. இது பேசிக் பே தான். அது போக நமக்கு அலவன்சஸ் இருக்கும். ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மினிமம் மந்த்லி 38,000 இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் அண்ட் கிளரிக்கல் அந்த கிரேடுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் 300, ப்ராசஸிங் ஃபீஸ் 295, மொத்தம் 595 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது அன்ரிசர்வ்டு ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. ப்ராசஸிங் ஃபீஸ் 295 மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே செகண்ட் கேட்டகரி அந்த ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 250 அப்ளிகேஷன் ஃபீஸ் ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் 236 ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து மொத்தம் 486 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் 236 ரூபா பே பண்ணணும். செலெக்ஷன் ப்ராசஸ் அப்ளை பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் மெரிட்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கான பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் கேடருக்கு 100 மார்க்குக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அதில் 30 மார்க்ஸுக்கும் சப்ஜெக்ட் நாலேஜ் எந்த ரெலவெண்ட்டோ சப்ஜெக்ட்லேருந்து 70 மார்க்ஸுக்கு டோட்டலாக 100 மார்க்ஸுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் அண்ட் ஜூனியர் இன்ஜினியரிங் கேடர் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அதில் 100 மார்க்ஸுக்கு இருக்கும். டோட்டலாக டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ். கொஷின் பேப்பர் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் மினிமம் குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 50%, ஓபிசி எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு 40% எடுத்தால் தான் மினிமம் குவாலிஃபை ஆகும். ஓகேங்களா. லாஸ்ட் டேட் 24 ஏப்ரல்.
அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் இங்கே இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். அதை கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். அப்ளை நோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிடும். ஸோ பேசிக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதுதான் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய கிளர்க் வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த ஜாப் அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.